சிறகடிக்க ஆசையில இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல மீனா வந்து ஒரு மண்டபத்துக்கு போறாங்க. அந்த மண்டபத்துல ஃபங்க்ஷன் வச்சிருந்தவங்க மீனாவை கூப்பிட்டுருப்பாங்க டெக்கரேஷனுக்காக. ஆல்ரெடி மீனா பண்ண டெக்கரேஷன் பிடிச்சி போய் அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க. மீனாவும் ஹாப்பியா வந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்தோட மேனேஜர் வந்து அந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கவங்கள்ட்ட பேசுவாங்க. நாங்க எங்க மண்டபத்துக்கு எப்பயுமே வந்து ஒர்க் பண்றவங்கள தான் வச்சிருப்போம், புதுசா யாரையும் கூப்பிட மாட்டோம். ஆல்ரெடி இங்க டெக்கரேஷன் பண்றவங்க தான் பண்ணுவாங்க, நீங்க புதுசாலாம் யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் இங்க வந்து ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த பொண்ணு பண்ணது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நாங்க கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்டா ஒரு லேடி வராங்க, சிந்தாமணின்னு. அவங்க வந்துட்டு சொல்றாங்க, என்னம்மா இங்க பிரச்சனை, நான் தான் இங்க எப்பவுமே வந்து டெக்கரேஷன் பண்ணுவேன், இது யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன் பண்றவங்க சொல்றாங்க, இல்ல இந்த பொண்ணு தான் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, அப்படியெல்லாம் விட முடியாதுங்க, நான் தான் எப்பவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், ஒன்றும் கிடையாது. இங்க வந்து எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை சொல்லுங்க, அதுக்கான கொட்டேஷன் அந்த பொண்ணும் கொடுக்கட்டும், நானும் கொடுக்குறேன். யார் கொடுக்கறது வந்து கம்மியா ரேட்ல இருக்கோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனாவும் ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவங்கள்ட்ட போயிட்டு எப்படி எப்படி டெக்கரேஷன் பண்ணணும் என்ன எல்லாம் லிஸ்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க ஒரு கொட்டேஷன் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி ஒரு பேப்பர்ல ஒன்று எழுதி கொண்டாந்து அவங்க கையில கொடுக்குறாங்க. ரெண்டத்தையும் பிரிச்சு பாக்குறாங்க. அப்ப மீனா சொல்ற ரேட் வந்து 1,20,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளவு ரேட்டா சொல்றீங்க, எங்களுக்கே கல்யாண செலவு அதிகமா இருக்கு, இந்த டைம்ல இவ்வளவு ரேட் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, நானே ரொம்ப குறைச்சி பேரம் பேசி சொல்லியிருக்கேன், என்னோட செய்கூலியை கூட நான் எடுத்துக்கல, இந்த பூவுக்கான விலை அப்புறம் வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு கூலி அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிந்தாமணி எழுதியிருக்க பேப்பரை பார்த்தா அந்த பொண்ணு என்ன கொட்டேஷன் சொல்லுதோ அதுல பாதி ரேட்டுக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இந்த ஃபங்க்ஷன் பண்றவங்க சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க, நாங்க என்னமோ 80,000 ஏதோ பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம், இந்த அம்மா வந்து 60,000 செஞ்சு தரேங்கிறாங்க. சாரி மீனா, நீ வந்து அடுத்த ஃபங்க்ஷனுக்கு பண்ணலாம், நான் இவங்களே புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே மீனாக்கு கோவம் வந்துடும். சரி பரவாயில்லைங்க, என்னால் முடிஞ்சது இந்த ரேட்டுக்கு தான் செய்ய முடியும், சரி இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட செஞ்சுக்கங்க, அடுத்த எதுவும் ஃபங்க்ஷன் வந்தால் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போயிடறாங்க. அப்போ சிந்தாமணியோட அசிஸ்டன்ட் வந்து சிந்தாமணிகிட்ட கேட்குறாங்க, என்னக்கா நீ இவ்வளோ குறைச்ச ரேட்டுக்கெல்லாம் செய்ய மாட்டேங்க, என்ன இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி சொல்கிறாங்க, இல்லை இந்த ஆர்டர் என் கையை விட்டு போகக்கூடாது, இப்போயே யாராவது வேறு யாரும் உள்ளே வந்தாங்கன்னா அப்புறம் என்னால் வந்து செய்ய முடியாது, அதுக்கு தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கீழே இறங்கி வந்து பார்ப்பாங்க. அப்போ இங்கே இந்த மண்டபத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க, ஒரு லேடி, என்ன சிந்தாமணி வந்து உன் ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டாலும் அவளுக்கு தான் வேலை, யாரையுமே எக்ஸ்ட்ரா வந்து புதுசாக பண்ண விட மாட்டா, அவள் இரவு வீட்டிலே போய் காசு பார்க்குறவ, அவெல்லாம் இப்படிதான் இந்த மாதிரி பொம்பளை கிட்ட எதுவும் வச்சுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல விஜயா வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எந்த புடவை கட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோஹிணியை போய் கூட்டிட்டு வந்து அவங்களை சூஸ் பண்ண சொல்றாங்க. ரோஹிணியை 2 சாரீஸ் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க எந்த புடவை கட்டினாலும் அழகா இருப்பீங்க அத்தை, 100 ரூபாய் புடவை கட்டினாலுமே அம்சமா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜயாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும் அவங்க சொன்னதை கேட்டு. மனோஜுக்கும் ரோஹிணி வந்து ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, நீ எந்த ட்ரெஸ் எடுத்து வச்சாலும் எனக்கு ஓகே தான், நீ சூஸ் பண்றதுதான் என் லைஃப்ல எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உன்னை கல்யாணம் பண்ணது மட்டும்தான் நான் உன்னை சூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்லுவாங்க, கிடையாது, அதுவும் நான் உன்னை சூஸ் பண்ணதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் ரவியும் அவங்க ட்ரெஸ்ஸை பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்ருதி சொல்லுவாங்க, ஒரே ஒரு செட்டு போதும், எனக்கு அங்கே டப்பிங் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா நான் இதுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியாது, அதனால ஒரே ஒரு செட்டு மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரவி சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லைப்பா, கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கோ, ஏதாவது திடீர்னு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்பாங்க. உடனே வந்து ஸ்ருதி சொல்லுவாங்க, நான் போய் மீனா கிட்ட கேட்டுட்டு வரேன், அவங்க எத்தனை ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருவாங்க. அப்போ மீனா வந்து பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ருதி கேட்பாங்க, என்ன மீனா இப்போ உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கீங்க, காலையில் கிளம்பணும்ல அப்படின்பாங்க. அதுக்கு மீனா சொல்லுவாங்க, எனக்கு இப்போ திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அதுக்கு தான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்காக நம்ம பொழப்ப நமக்கு எடுத்துக்க கூடாதுல்ல அப்படின்பாங்க. அந்த டைம்ல விஜயா வந்துருவாங்க. விஜயா வந்து மீனா வந்துட்டாங்க, என்ன மீனா இந்த நேரத்தில் பூ கட்டிட்டு இருக்க, காலையில நல்ல நேரத்தில் கிளம்பணும்னு சொன்னேன்ல, இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு புரியாதா அப்படின்பாங்க. அதுக்கு மீனா சொல்லுவாங்க, எனக்கு இது வந்த ஆர்டரை நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும், நாங்கள் காலையில கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜயாவும் திட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஸ்ருதி வந்து மீனா கிட்ட கேட்பாங்க, எத்தனை ட்ரெஸ் எடுத்துட்டு வரீங்கன்னா, அதுக்கு 2 செட் எடுத்துட்டு வருவோம், திடீர்னு கிளம்ப முடியாதுங்க நம்மளால, ஏதோ வேண்டாம் வெறுப்புக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆயிரும், அதனால 2 செட் எடுத்து வச்சுக்குவோம், தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு முடிச்சிருவாங்க. அதோட நாளைக்கு எபிசோட்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் அந்த புது வீட்டுக்கு போறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து அந்த வீட்டோட ஓனருக்கு பணம்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா முத்து கரெக்டா அந்த டைம்ல வந்துடுறாங்க. அப்ப பாக்குறாங்க. அப்போ மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, யாரு இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் தான் வந்து இந்த வீட்டோட ஓனர், அவர்கிட்ட தான் நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மனோஜ் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காருங்கிறீங்க, ஆனால் வாடகைக்காரில் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும். எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. அதோட இந்த எபிசோட் முடியுது.